ஸோ கைஸ் நம்ம சன்செட் பார்க்க கிளம்பிட்டோம். இப்போ நம்ம ரெசார்ட் உள்ளதாக இருக்கேன். இதோட வியூ மட்டும் காட்டுறேன், ஃப்ரண்ட்ல எப்படி இருக்குன்னு பாருங்க. ஸோ இதெல்லாம் அப்படியே வந்துட்டு ரெசார்ட் உள்ளே இருக்க இடங்கள் தான். அண்ட் எதிர்க்க வந்துட்டு கடல் தெரியுது. இது இந்தியன் ஓஷனா இல்லை அரேபியன் சீயா இல்லை பே ஆஃப் பெங்காலா எதுவுமே தெரியல. ஸோ கைஸ் நம்ம வந்துட்டு சன்செட் பார்க்குறதுக்காக கிளம்பிட்டோம். லாஸ்ட் ரைட் நம்ம ரெசார்ட்டோட பேக் சைடு என்ட்ரன்ஸ்ல இருந்து பார்த்தீங்கன்னா ரைட் எடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. நான் இப்போ நம்ம ரெசார்ட் உள்ளதாக இருக்கேன். இதோட வியூ மட்டும் காட்டுறேன், ஃப்ரண்ட்ல எப்படி இருக்குன்னு பாருங்க. ஸோ இதெல்லாம் அப்படியே வந்துட்டு ரெசார்ட் உள்ளே இருக்க இடங்கள் தான். அண்ட் எதிர்க்க வந்துட்டு கடல் தெரியுது. இது இந்தியன் ஓஷனா இல்லை அரேபியன் சீயா இல்லை பே ஆஃப் பெங்காலா எதுவுமே தெரியல. அண்ட் இது வந்து ஸ்பா இங்கே இருக்கிறது. ஜிம் இங்கே இருக்குது. அண்ட் ஒரு 3 ஸ்விம்மிங் பூல் இருக்குது இங்கே. இதை பற்றி நான் மற்ற டீட்டெயில்ஸ்லாம் நான் வந்து உங்களுக்கு போக போக சொல்கிறேன். அண்ட் இப்போ வந்துட்டு நம்ம சன்செட்டை வந்துட்டு போய் பார்க்கணும். என்ன அழகாக இருக்குது பாருங்களேன் இந்த வியூ, கடலோட வியூ. இந்த சைடு ஒரு என்ட்ரன்ஸ் இருக்குன்னு சொன்னாங்க, பேக் என்ட்ரன்ஸ். வாவ், செம்ம அழகாக இருக்கு. வாவ், கன்னியாகுமரியோட மேஜர் டூரிஸ்ட் அட்ராக்ஷனில் இந்த சன்செட் பாயிண்ட்டும் ஒன்று. நான் கன்னியாகுமரி வந்து 4 தடவை வந்திருக்கேன். பட் சன்செட் நான் பார்த்ததே இல்லை. எவ்ரி டைம் நான் சன்ரைஸ் பார்த்துருக்கேன். வேற மாதிரி இருக்கும், சூப்பராக. பட் இது வந்து சன்செட் கண்டிப்பாக வந்து அரேபியன் சீயோட சைட் தான் இது இருக்கும். வாவ், ரொம்ப அழகாக இருக்குது. ஸோ சகானாமும் காயத்திலும் வரல. அவங்க வந்துட்டு காலையில் கோயிலுக்கு போயிட்டு வந்துடலாம், செம்ம டயர்டாக இருக்குன்னு சொல்லிட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்காங்க. ஸோ நான் வந்து எந்த இடத்துக்கு வந்தாலும் அந்த இடத்தோட டூரிஸ்ட் அட்ராக்ஷனை வந்துட்டு கண்டிப்பாக பார்த்துடுவேன். ஸோ இங்கே ஏதோ டிக்கெட்லாம் எடுக்கணும் போல இருக்குது. அண்ணா எவ்வளோங்கண்ணா? எவ்வளோ? 30 ரூபா. அங்கே பார்க்கிங் இடம் இருக்காண்ணா? பார்க்கிங்லாம் 20 ரூபா தரணுமா? ஆமாம். இது அங்கே பார்க்கிங்கு அப்படியே இதே வச்சுக்கலாமா? பார்க்கிங் வாங்கணும். ஒன்று வாங்கண்ணா. இதுதான் எவ்வளோ தூரம்ண்ணா? இது அவ்வளோதானா? 1 கிலோமீட்டர் போனோம் உள்ள போய். சைடா ஒரே ரோடு? ஒரே ரோடு. சரிண்ணா. சூப்பராக இருக்குது. நம்ம ஆக்சுவலி இந்த இடத்துல வரலாம் போல. நைட்டில் ஆனால் வந்தால் எப்படி இருக்குன்னு தெரியல. நாளைக்கு கூட்டிகிட்டு வரலான்னு நினைக்கிறேன் சகானாலாம். வாவ், வேற லெவலில் இருக்குது இடம். கிளாஸாக இருக்குது. வாவ், அப்படியே பீச்சை ஒட்டி போகுது இந்த ரூட்டு. அவ்வளோ அழகாக இருக்கு. வந்துட்டோம்னு நினைக்கிறேன். இதுதான் சன்செட் பாயிண்டா? நான் உங்களுக்கு வண்டியெல்லாம் பார்க் பண்ணிவிட்டு அந்த கண்டினியூ பண்ணுறேன். கீப் வாட்சிங் கைஸ். ஸோ கைஸ், கன்னியாகுமரியோட சன்செட் வியூ பாயிண்ட்டுக்கு வந்துட்டேன். ஸோ எனக்கு எதிர்க்க தான் சன்செட் ஆகிட்டு இருக்கு. ஸோ நம்ம எப்பவுமே பார்க்குற மாதிரி அந்த ரவுண்ட் ஷேப்டு, அந்த ஸ்பியர் ஷேப்டு சன்செட் கிடையாது. பட் இது வந்து க்ளவுடியாக இருக்கிறதுனால கொஞ்சம் அப்படி மங்களாக தான் இருக்குது. பட் ஆனால் அதோட ரேஸ் வந்து அந்த சீல வேறது வந்து பார்க்க செம்ம அழகாக இருக்குது. ஸோ நான் என்னோடய நிக்கானில் வந்து அதை ஷூட் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த ஷார்ட்ஸும் நான் உங்களுக்காக போடுறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தங்கியிருந்த ஹோட்டல் வந்து ஜஸ்ட் ஒரு 1 கிலோமீட்டர் தான். ஒரு 5 நிமிஷத்தில் நீங்கள் வந்துடலாம். டைம் கரெக்டாக 6:14. என்னோட சன்செட் வந்து 6:19 காமிச்சிது கூகுளில். ஸோ என்னால் முடிஞ்சாலும் நான் கவர் பண்ணியிருக்கேன். ஸோ பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள்.